அப்பாவிடம் அருகே அமர்ந்து கேட்டு பாருங்கள். ஒரு உடையை எடுத்து கொடுத்தீர்களே, இதனுடைய வியரினுடைய பணம் எவ்வளவு என கேட்டு பாருங்கள். ஒரு நகைக்கு பின்னால், ஒரு திருமணத்திற்கு பின்னால் ஒரு தகப்பன் ஒரு தாயினுடைய நீண்ட நெடிய ஓட்டங்கள் இருக்கிறதே, அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒட்டாது நம்மிடம். பல வேளைகளில் இந்த உழைப்பு என்ற இந்த சொல் இருக்கிறது, அது கடினமான சொல். ஒருவேளை ஒரு குழந்தை படிக்கின்ற நேரத்தில் தான் தலைவலியே வரும். வந்தால் தான் நீ படிக்கிறாய் என்பதே அர்த்தம். உழைக்கிற பொழுதுதான் உடல் வலிக்கும். ஓய்வெடுக்கிற குழந்தைக்கு ஏது கஷ்டம்? படிக்க மறந்து விட்டால் கடினமாக இருக்கும். விளையாட சொல்ல வேண்டுமே, அப்படியானால் உடற்பயிற்சி அவசியம். ஒருவேளை இன்று நீங்கள் எவரை கொண்டாடினாலும் ஒரு காலத்தில் யாரும் மற்ற விளையாட்டு மைதானங்களில் தனியாக விளையாடியவர்கள், யாரும் பார்த்து கைத்தட்டியதில்லை, யாரும் பார்த்து அவர்களை பாராட்டியதில்லை. ஆனால் உழைத்து 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 ஒரு நாள் உலகம் அவர்களை பாசத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்க தொடங்குகின்றது.